இதில் நீங்கள் பார்க்கிற நபர் சில நாட்களுக்கு முன்பதாய் தன்னுடைய குடும்பத்தை தாக்க வந்ததான சிங்கத்தை வெறும் கைகளினாலே கொலை செஞ்சிருக்கிறார். உண்மையில் இந்த சிங்கத்தை நம்முடைய வெறுங்கைகளினாலே கொலை செய்வது என்பது நமக்கு முடியாத காரியம். ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் கைகளினால் நம்மை போன்ற ஒரு மனிதர் இந்த மிகப்பெரிய சிங்கத்தை கொலை செய்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு அநேக நேரத்தில் இன்றைக்கு நமக்கு இருக்கிறதான பலம் நாங்கள் தெரிகிறது இல்லை. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது உலகத்தில் இருப்பவனை விட நம்மோட இருக்கிறவர் பெரியவர். அதாவது இன்றைக்கு நம்மை பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். இன்றைக்கு அநேக மனுஷர்கள் இந்த பிசாசான சிங்கத்துக்கு பயந்து இன்றைக்கு அவனுக்கு முன்பாய் போய் மண்டியிடுகிறார்கள். ஆனால் நாம் அநேக நேரத்தில் விளங்கிக் கொள்வது இல்லை, அவனை விட நம்மோடு நமக்குள்ளே இருக்கிற ஜீவன் உள்ள தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த மனுஷனை பார்த்த பொழுது அதுதான் ஞாபகம் வந்தது. தன்னுடைய வருங்கையால் இது முடியும் என்று அவர் நம்பினபடியால் தான் இந்த சிங்கத்தை அழித்து போட்டார். இது உலகத்துக்குரிய காரியம். ஆனால் நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஆவிக்குரிய ரீதியிலே சிங்கமாகிய கட்சிக்கிற அந்த பிசாசானவன் நம்மை விழுங்க சுற்றி திரிகிறான். ஆகவே நமக்குள்ளே இருக்கிற தேவனுடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் நாங்கள் விளங்குவோம் என்று சொன்னால் நமக்கு முன்பாய் எத்தனை ஆயிரம் சிங்கங்கள் வந்தாலும் நம்முடைய வருங்கைகளை கொண்டே அவைகள் அழித்து போட முடியும். ஏனென்றால் நம்மோட இருந்து கிரியை செய்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். பிரியமானவர்களே, உலகத்தில் இருப்பவனை விட நம்மோட இருக்கிற தேவன், உங்களோட இருக்கிற தேவன் பெரியவர். கர்த்தர் தாம் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.